கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே உங்கள் கடன் பிரச்சனை அடைய போது நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போது நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நீங்கள் பரிபூர்ண சுகத்தை பெறுவீங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அதாவது நிச்சயமாக முடிவு உண்டு. ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக முடிவு இருக்கும். தொன்று பிரச்சனைங்கிற போக வேண்டிய அவசியம் கிடையாது. முடிவு வந்துருச்சு. உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு, உங்கள் பலவீனத்துக்கு முடிவு வந்துருச்சு, உங்கள் நெருக்கத்துக்கு முடிவு வந்துருச்சு. கர்த்தர் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னை நம்பி வந்துட்டே இல்லை மகனே மகளே, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னேன், என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்கள, கவலைப்படாத, உன் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்கிறார் ஆவியானவர். ஏசப்பா கண்ணீர் பாதையை உருவ நடந்து களிப்பான நீரூற்றுகளை மாற்றுகிற கர்த்தர், கண்ணீரை துடைக்கிறார். இளம் வாலிபனை பாடையில் தூக்கிட்டு போகும்போது அந்த தாயின் கண்ணீரை பார்த்து அவரும் கண்ணீர் வடித்து அற்புதம் செய்தவர், உங்களுக்கும் அற்புதம் செய்வார். பாண்டவது சிறுமியை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவர், உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். மார்த்தாள் மரியாள் அழுதுபோது அவரும் சேர்ந்து அழுது அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவர், உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய போகிறார். அவர் இரக்கத்தின் தேவன், அவர் இரக்கமுள்ள தகப்பன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மரண போராட்டத்தை தவித்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்களில் முடிந்தது, நீ பயப்படாது, நீ பயப்படாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு. காலம்பரம் இப்படியே போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. முடிவு வந்துருச்சு, உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு, உங்கள் கடன் பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். வெட்கப்பட்ட இடத்துல உங்களை தலைநிமிர பண்ணுவார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். தாப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன். அப்பா, உன் நம்பிக்கை வீண் போன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த காரியத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் நம்பி இருக்காங்களோ அந்த காரியத்தை நீங்கள் அற்புதம் செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.